மத்திய கிழக்கில் நிலவும் மோதல் தீவிரமடைந்துள்ள நிலையில் இஸ்ரேலில் உள்ள முக்கிய நகரங்கள் மற்றும் அமெரிக்க துருப்புகள் தங்கியுள்ள ராணுவ தளங்கள் மீது பாரிய ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக ஈரான் அறிவித்துள்ளது. ஈரான் ராணுவம் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி ஹைபா மற்றும் டிமோனா உட்பட இஸ்ரேலின் 70க்கும் மேற்பட்ட இடங்களில் ஏவுகணைகளை தாக்கியுள்ளதாக ஈரான் உரிமை கோரியுள்ளது. அதன்படி ஜோர்தான் அல் அஸ்ராக் வான்படை தளம், பஹ்ரைனின் ஷேக் ஈஷா தளம், குவைத்தின் அலி அல் சலேம் மற்றும் அரிப்ஜான் ஆகிய தளங்களில் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக ஈரான் தெரிவித்துள்ளது. தோடு ஈராக்கின் ஆர்பில் பகுதியில் உள்ள அமெரிக்காவின் துருப்புக்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. இதேவேளை சபஹார் வான்பரப்பில் அமெரிக்காவின் F-18 ரக போர் வானூர்தி ஒன்றை சுட்டு வீழ்த்தியதாக ஈரான் ராணுவம் தெரிவித்துள்ளது. எனினும் அமெரிக்க மத்திய கட்டளை பணியகம் இதனை மறுத்துள்ளதுடன் தமது வானூர்திகள் எதுவும் பாதிக்கப்படவில்லை என தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் USS ஆப்ரஹாம் லிங்கன் வானூர்தி தாங்கி கப்பல் ஈரானிய ஏவுகணை தாக்குதலால் தனது நிலையை மாற்றிக்கொள்ள நிர்பந்திக்கப்பட்டதாகவும் ஈரான் குறிப்பிட்டுள்ளதாக அல் ஜசீரா செய்திகள் தெரிவிக்கின்றன. போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக அமெரிக்காவினால் முன்வைக்கப்பட்ட போர் நிறுத்த நிபந்தனைகளை ஈரான் நிராகரித்துள்ளது. ஈரானின் சிரேஷ்ட அரசியல் பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் நேற்று அந்நாட்டு அரசு தொலைக்காட்சியில் உரையாற்றுகையில் ஈரானின் சொந்த நிபந்தனைகள் மற்றும் கால அட்டவணையின்படியே போர் முடிவுக்கு வரும் என தெரிவித்துள்ளார். போர் முடிவுக்கு வரும் நேரத்தை தீர்மானிக்க அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பிற்கு ஈரான் இடமளிக்காது என்றும் அந்த அதிகாரி மேலும் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அமைதியை விரும்புவதாகவும் ஆனால் பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்ததால் ஈரான் கடுமையான தாக்குதல்களை எதிர்கொள்ள நேரிடும் என்றும் வெள்ளை மாளிகை எச்சரித்துள்ளது. ஈரான் தற்போதைய யதார்த்தத்தை ஏற்றுக்கொள்ள தவறினால் இதற்கு முன் எப்போதும் கண்டிராத வகையிலான தாக்குதல்களை எதிர்கொள்ள நேரிடும் என வெள்ளை மாளிகையின் ஊடக செயலாளர் கரோலின் லெவிட் தெரிவித்துள்ளார். நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அமெரிக்காவின் அமைதி திட்டத்தை ஈரான் நிராகரித்ததால் எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஈரான் மீதான தாக்குதல்களை நிறுத்துவதற்காக 15 நிபந்தனைகள் அடங்கிய போர் நிறுத்த முன்மொழிவை அதிபர் ஜனாதிபதி நேற்று வெளியிட்டிருந்தார். இந்த நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே போர் நிறுத்தத்திற்கு தயாராக இருப்பதாக அவர் குறிப்பிட்டிருந்தார். இருப்பினும் இந்த முன்மொழிவுகளை நிராகரித்துள்ள ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரகச்சி அமெரிக்காவுடன் எந்த பேச்சுவார்த்தையிலும் ஈடுபடும் எண்ணம் ஈரானுக்கு இல்லை என தெரிவித்துள்ளார். அமெரிக்க மத்தியஸ்தர்களூடாக பல்வேறு செய்திகளை அனுப்பினாலும் ஈரானுக்கு தேவையானது நிரந்தரமான தீர்வு மட்டுமே என அவர் வலியுறுத்தியுள்ளார். ஈரான் தரப்பில் சேதங்களுக்கான இழப்பீடு உட்பட 5 கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. மத்திய கிழக்கில் நிலவும் ஈரானின் போரோ அல்லது அமெரிக்காவின் போரோ அல்ல, மாறாக இஸ்ரேலின் தேவைக்காக அமெரிக்கா செயற்படுவதாக ஈரானிய வெளியுறவு அமைச்சர் குற்றம் சாட்டியுள்ளார். அமெரிக்கா எதிர்பார்த்தது போல ஈரானை ராணுவ ரீதியாக தோற்கடிக்க முடியாது என்றும் அண்டை நாடுகளை பாதுகாப்பதற்கான அமெரிக்காவின் முயற்சி தோல்வியடைந்துள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கில் நிலவும் மோதல் சூழல் ஏற்கனவே கட்டுப்பாட்டை மீறி சென்றுவிட்டது என்றும் உலகம் தற்போது பாரிய போரின் விளிம்பிற்கு வந்துள்ளது என்றும் ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் அந்தோனியோ குட்ரஸ் தெரிவித்துள்ளார். அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள அவர் அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து ஈரானுக்கு எதிரான முன்னெடுத்து வரும் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு இதுவே மிக பொருத்தமான காலம் என குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் இந்த மோதலில் சம்பந்தப்படாத அண்டை நாடுகள் மீது நடத்தப்படும் தாக்குதல்களை உடனடியாக நிறுத்துமாறு அவர் ஈரானிடமும் கோரிக்கை விடுத்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இப்போது செய்ய வேண்டியது போர் மோதல்களை தீவிரப்படுத்துவதல்ல, மாறாக ராஜதந்திர தீர்வுகளை நோக்கி நகர்வதாகும். சர்வதேச சட்டங்களுக்கு முழுமையாக மதிப்பளித்து அமைதியை நிலைநாட்ட அனைத்து தரப்பினரும் நடவடிக்கை வேண்டும் என பொதுச் செயலாளர் மேலும் வலியுறுத்தியுள்ளார். இந்நிலையில் ஹார்மோஸ் நீரிணையூடாக கப்பல்கள் பயணிப்பதற்கு ஈரான் விதித்துள்ள புதிய நிபந்தனைகளுக்கு மத்தியில் நேற்று சீன கப்பல் ஒன்று அந்த பகுதியை கடந்து சென்றுள்ளது. இந்த புதிய கட்டுப்பாடுகளுக்கு மத்தியில் ஹார்மோஸ் நீரிணையூடாக சீனாவின் எக்ரெட் என்ற எண்ணெய் தாங்கிய கப்பல் மாத்திரமே பயணித்துள்ளதாக பதிவாகியுள்ளது. இக்கப்பல் வளமையான கடல் வழித்தடத்தை விட ஈரானிய கடற்கரைக்கு மிக நெருக்கமான பகுதியில் பயணித்துள்ளது. தனக்கு எதிரான போரில் ஈடுபடாத மற்றும் பகைமையற்ற நாடுகளின் கப்பல்கள் மாத்திரமே கடல் வழித்தடத்தை பயன்படுத்த முடியும் என ஈரான் அறிவித்துள்ளது. இருப்பினும் அவ்வாறு பயணிப்பதற்கு ஈரான் அதிகாரிகளுடன் முன்கூட்டியே ஒருங்கிணைப்பு செய்யப்பட வேண்டும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நேற்று முன்தினம் சீனா, இந்தியா, பனாமா ஆகிய நாடுகளுக்கு சொந்தமான 6 கப்பல்கள் இந்த நீர்வழியை கடந்து சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து ஈரானின் ராணுவ இலக்குகள் மீதான தாக்குதல்களுக்காக USS ஆப்ரஹாம் லிங்கன் விமானம் தாங்கி போர்க்கப்பல் பிராந்திய கடல் எல்லைகளிடமிருந்து தனது வான்வழி நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக முன்னெடுக்கும் என அமெரிக்கா தெரிவித்துள்ளது. குறித்த போர்க்கப்பல்
கப்பலை குறிவைத்து குரூஸ் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியதாகவும் அதன் காரணமாக கப்பலின் நிலையை மாற்ற வேண்டியிருந்தது என்றும் ஈரான் வெளியிட்ட அறிக்கையை தொடர்ந்து அமெரிக்கா இந்த விளக்கத்தை அளித்துள்ளது. இருப்பினும் அமெரிக்க அதிகாரிகள் தமது நடவடிக்கைகளுக்கு எவ்வித தடையும் இல்லை என்றும் திட்டமிட்டபடி ஈரானிய இலக்குகள் மீது போர்க்கப்பலில் இருந்து தாக்குதல் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார். மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.